அலைப்பாயும் அரசியல்வாதிகள் வாக்களிக்க வேண்டியது அவசியம்தானா? தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். அதன்படி மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,18,90,348 உயர்ந்திருக்கு. இது வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எண்ணிக்கை விட 7 லட்சம் அதிகமாக இருக்கு. இதில் ஆண் வாக்காளர்கள் 3.3 கோடி பேர், பெண் வாக்காளர்கள் 3.14 கோடி பேர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 3,480 பேர், மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 4,32,805 பேராக இருக்கு. புதிய வாக்காளர்களாக 5,26,205 பேர் இணைந்திருக்காங்க. இந்த நிலையில் எத்தனை சதவிகிதம் வாக்குகள் பதிவாக போகின்றன அப்படிங்கிறத வைத்து ஆளும் கட்சிக்கு எதிராக அலை வீசுகிறதா அல்லது வழக்கமான முடிவுகள் தான் வருமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சிடலாம். அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் வாக்களிக்க மறந்து விடாதீர்கள், உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற தவற விடாதீர்கள் அப்படின்லாம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செஞ்சாங்க. பல்வேறு ஊடகங்களும் கூட இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தினாங்க. ஆனால் வாக்காளர்கள் வாக்களிக்க வருவது என்பது எப்பவுமே அதிகபட்சமாக 75 விழுக்காட்டை தாண்டது கிடையாது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியாவின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 94 கோடி. இவங்களை சுமார் 30 கோடி பேர் வாக்களிக்கலை. இதுக்கு முக்கிய காரணமாக தங்களுடைய பிழைப்புக்காக வெளிமாநிலம் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு மக்கள் இடம்பெயர்ந்திருப்பது தான். ஒரு நாள் வாக்களிப்பதற்காக இவங்க ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழித்து தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போய் வாக்களிக்கணுமா அப்படின்னு ரொம்ப அழுத்துக்கிறாங்க. பொருளாதார நெருக்கடியை இவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதற்கு காரணம். குறிப்பாக ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார், அஸ்ஸாம் அப்படின்னு வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தென் மாநிலங்களில் வசிக்கக்கூடிய கோடிக்கணக்கானவர்கள் வாக்களிக்க வாய்ப்பில்லாமல் இருக்காங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10 விழுக்காடு பங்களிக்கிறாங்க. ஆனாலும் தேர்தலின் போது வாக்களிப்பது என்பது பலருக்கும் போராட்டமாகவே இருக்கு. இதுக்காக விடுப்பு எடுக்கும் நாட்களில் ஊதியத்தை இழக்க வேண்டியும் இருக்கு. ஊருக்கு போய் திரும்ப பணம் செலவழிக்க வேண்டி இருக்கு. இதையும் மீறி போனால் வேலை பறிபோகும் ஆபத்து, இதெல்லாம் பொருளாதார ரீதியில் பேரிழப்பு என்பதால் வாக்களிப்பதை தவிர்க்கிறாங்க. ஆனால் வாக்களிக்க தவறியவர்கள் அனைவருமே புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. வெளி மாவட்டத்தில் வாழ்கிறவர்கள் இந்த லிஸ்ட்டில் வராங்க. இதை தவிர நாம் வாக்களித்து என்ன ஆகிட போகுது அப்படின்னு இந்த ஒரு வாக்கு தானே ஆட்சி மாற்றிவிட போகிறதா அப்படின்ற ஒரு நிலையில் கூட நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு வாக்களித்தா என்ன பயன் அப்படின்லாம் கூட நிறைய பேர் யோசித்து தேர்தலை வெறுத்து வாக்களிக்காதவர்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. வரிசையில் நின்று வாக்களிக்க போகணுமா அப்படின்னு மேல்தட்டு குடிமக்களும் கூட தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற தவறுவது உண்டு. ஆனால் ஆட்சிகளை குறை சொல்ல இவங்க தயங்க மாட்டாங்க. இது ஒரு வகை மேல்தட்டு அரசியல். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அவரவர் வசிப்பிடங்களிலேயே வாக்களிக்க ஏற்பாடு செய்து தர வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. அதே போல வேலை பார்க்கும் இடங்களில் வாக்களிக்கும் வசதி என்கிற கோரிக்கையும் வைக்கப்படுது. ஆனால் இது ஆபத்தானது. ஏன்னா வேலை தரக்கூடிய உரிமையாளர்கள் தங்களுடைய செல்வாக்கை அவர்கள் மீது செலுத்தக்கூடும். அதனால் பொதுவான வாக்குச்சாவடிகளையே புலம்பெயர்ந்தோர் வாக்களிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆனால் நாட்டில் நம்ம யார் ஆள போகிறாங்க, நம்முடைய கொள்கைகள் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நன்மை ஏற்படுத்துமா, நாட்டின் பாதுகாப்பை யார் சிறந்த முறையில் நிர்வகிப்பார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் முடிவு செய்வது இந்த தேர்தல் அப்படிங்கிறத வாக்காளர்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது நமது தலைவிதியே நாட்டின் தலைவிதியும் நிர்ணயிப்பது வாக்காளர்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாக்குகள் தான். அதனால் நம்முடைய தலைவிதியை நிர்ணயிக்க போகிறோம் என்கிற உணர்வோடு வாக்களிக்கணும். எல்லாரும் வாக்களிக்க முன் வருகிறார்கள் என்பதை உணர்ந்து விட்டால் அரசியல்வாதிகளும் நிச்சயமாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும்.